வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சாம்பர் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சம்மரி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் ஸ்ட்ராங்காக அது Q2க்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அதே மாதிரி H1க்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. தென் ஆப்ரேஷனல் ஹைலைட்ஸில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ஒரு யூனிட்டில் வந்து அன்ஷெட்யூல் ஸ்டாப்பேஜ் வந்ததுனால அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு. அதுவும் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ரெக்கவரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய பிகே ஃபெர்டிலைசர்ஸ் பிஸ்னஸில் வரும்போது இவங்க வந்து இந்த செக்மெண்ட் வந்து ஹையர் ரெவின்யூவை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. கிராப் ப்ரொடக்ஷன்ஸ் அண்டு ஸ்பெஷாலிட்டி நியூட்ரிஷன்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங் க்ரோத் கொடுத்துருக்கு. 28% வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய டெக்னாலஜி ஃபோக்கஸ் ஆன் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன்ஸில் இவங்க வந்து சப்சிக்வெண்ட்டாக நிறைய அக்ரிடெக் சொல்யூஷன்ஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்குறாங்க. அமோனியம் நைட்ரேட் பிளான்ட் அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து 2026 ஏர்லியாக வந்து இதை ஓப்பன் பண்ணுறது, அதாவது ஆப்ரேஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சம்மரி. ஸோ இப்போ இங்கே நம்ம அனாலிசிஸ் பார்ப்போம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 602 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 472ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0ல் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த குவார்ட்டருக்கு அதாவது Q3க்கு வந்து இவங்க பிஇ க்ரோத் வந்து எதிர்பார்க்கக்கூடிய டிடிஎம் வந்து 0.5 எதிர்பார்க்குறாங்க. நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னாக்க நெகட்டிவாக தான் இருக்குது. அதே சமயத்தில் ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நிஃப்டியோட இந்த 1 இயரில் 12 மந்த்ஸ் அது 1 இயரில் வந்து 12% கம்மியாக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பெரும்பாலான அக்ரிகல்ச்சரல் கம்பெனிஸ் வந்து இந்த இயருக்கு 2025க்கு வந்து நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. இன்னும் நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்கல, பார்த்த 1-2ல் அது மாதிரி கம்மியாக இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. ஸோ 2024 லேட்லேருந்து இவங்க கரெக்ஷன் ஆரம்பித்தாங்க. 2025 முடிஞ்சதுன்னா 2026க்கு ஒரு பூஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை வச்சு நம்ம செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து ஒரு கிளியர் ஃபோக்கஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களுடைய பீட்டா ஸ்கோர் 1 இயரில் 1.11 அப்படிங்கும்போது ஹை வாலட்டாலிட்டிங்கிறது கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட்னு பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 20% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 10.6% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய குவார்ட்டர்லி ரெவென்யூ 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2 வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 700 crores வந்து கிட்டத்தட்ட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 2.5 கூட போய் 16.2ன்னு சொல்லிட்டு இந்த குவார்ட்டர்ல இபிஎஸ் இருக்கு. இபிஎஸோட டிடிஎம் 46.5ன்னு இருக்கு. இது கண்டினியூஸாக இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க செப்டம்பர் 2023 கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 2.53% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 1.33% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஆனால் எஃப்ஐஐஸ் 1.23% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் 3.9ஆகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 22.4ஆகவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 18.3ஆகவும் இருக்கு. ஸோ இப்போ டபுள் டிஜிட்ல எஃப்ஐஎஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மெயின்டைன் பண்றாங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம்.
இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 245. நம்ம அங்கே இதில் நம்ம பார்த்தோம்னாக்கா புக் வேல்யூமே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்க்கு அதில் ஸ்மால் கேப்லலாம் பார்த்தோம்னாக்க புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இதுக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபேர் ப்ரைஸ் 504ஆகவும் கரண்ட் ப்ரைஸ் 473ஆகவும் வருது. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 0.94ன்னு வருது. ஸோ 0.94ங்கிறது நமக்கு வந்து அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த சூழல்லேருந்து இவன் சப்போஸ் கரெக்ஷன் அப்படின்னு வந்து 0.75க்கு வந்தான்னாக்க இவனோட சப்போர்ட் பாயிண்ட் 378 இருக்குது. அதே மாதிரி இந்த சூழல்ல இருந்து அப்படியே அவன் அப்சைட் மூவ்மெண்ட் போய் 1.5 வரைக்கும் மூவ் ஆகிறான்னாக்க அது 757 அப்படிங்கிற லெவலுக்கு வருது. 1.25க்கு நான் கால்குலேட் பண்ணல. 1.25 போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 ருபீஸை ஒட்டி வரும். அதுதான் அவங்க எஸ்டிமேஷன்ஸ் நம்ம அனாலிசிஸ்ட் எஸ்டிமேஷன் நான் பண்ணியிருக்கிறது 600 ஒட்டி வரும். ஸோ இப்போ அது வந்து போடலாம். நான் இங்கே போடல. ஸோ இப்போ 378, 600, 757 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் கிடைக்குது. இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டரோடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு கரண்ட் இபிஎஸோடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம். 46.10 கரண்ட் இபிஎஸோடைய டிடிஎம். அது ஆவரேஜ் பண்ணும்போது 11.53ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். 11.53ங்கிறது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். அதே மாதிரி எக்ஸிட் ஆக போகிறது 13.3ன்னு எக்ஸிட் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல 13.3 எக்ஸிட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அது காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் லீடு எடுத்திருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. லீடு எடுத்துருச்சு. ஸோ இப்போ ஓரளவுக்கு சப்போர்ட் பாயிண்ட் வந்ததுக்கு பிறகு இவங்க வந்து ஒரு அந்த கரெக்ஷன்லேயே நம்ம ஃபாலிங்லேயே வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம். அதே சமயத்தில் நம்ம இந்த சைடு வந்து குமுலேட்டிவ் ஆவரேஜ் வந்து நம்ம பார்க்கும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டிலும் கூட இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகுது அப்படிங்கிற நிலையிலையும் இதை ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்த குவார்ட்டர் அதாவது Q4க்கு வந்து எக்ஸிட் ஆக போகிறது 3.3. இவன் இதே மாதிரியே பெர்ஃபார்மன்ஸஸை வந்து டபுள் டிஜிட்டில் 16, 15ன்னு கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க Q4ல எக்ஸிட் ஆகிறத காட்டிலும் ஒரு வாஸ்ட் டிஃபரன்சஸ் வந்து அட்வான்டேஜாக இருக்கும் நமக்கு எஸ்டிமேஷன்ஸில். ஸோ இப்போ அது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட்டுக்கான வழிவகுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவன் அந்த புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ளேயே வரல. ஸோ பெரிஷ் ட்ரெண்டுக்குள்ளே தான் இருக்கிறான். பெரிஷ் ட்ரெண்ட் அப்போ தான் உடைக்கிறான். அதனால் நம்ம எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். S2ங்கிறது 397, S2 S1 உடைய மிட் பாயிண்ட் 484, S1 583, பிபியோட பாட்டம் 694 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க S2க்கு ஒரு 10 ரூபாய்க்கு முன்னாடி ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்து மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கிறான். மிட் பாயிண்ட்டை உடைக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு புல் பேக் கரெக்ஷன் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க எகெயின் திருப்பி இது வந்து இந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட 450 அந்த ரேஞ்சுக்குள்ளே அவங்க வந்து சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும். இல்லை கரெக்ஷன் லீடு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க S2ஆன 397ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மிட் பாயிண்ட்டை உடைக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க 502ங்கிற லெவலில் 502, 503 உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க 583க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதையும் தாண்டி அவங்க 4th குவார்ட்டருக்கும் சேர்த்து ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா பிபியோட பாட்டம் இல்லாட்டி நமக்கு வந்து 1.25 அப்படிங்கும்போது 604, 600 அந்த ரேஞ்சு. அதுக்கப்புறம் அதையும் உடச்சி போகிறான்னாக்க பிபியோட பாட்டமான 694 அப்படிங்கிறதும் வாய்ப்புகள் இருக்கலாம். பார்ப்போம் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குது, ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஒரு கைடன்ஸுக்காக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கக்கூடியது. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.